நமஸ்தே ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ஸ்போக்கன் ஹிந்தி டாப்பிக்கில் பாஸ்ட் டென்ஸில் ஒரு டயலாக் மாதிரி க்ரியேட் பண்ணியிருக்கேன், பார்க்கலாம். மாவுனே ஆஜ் கியா பனாயா. எப்போவுமே நம்ம பாஸ்ட் டென்ஸில் பேசும்போது ஹிந்தியில் பூத் கால் அந்த மாதிரி சொல்லுவாங்க. பாஸ்ட் டென்ஸில் பேசும்போது மாவுனே ஆஜ் கியா பனாயா. அதுவே நம்ம ப்ரெசன்ட் டென்ஸில் பேசும்போது நே வராது. மாவும் आज क्या बनता है அந்த மாதிரி வரும். माऊ ने आज रोटी बनाई. माऊ ने आज रोटी बनाई ஆன்சர் பண்ணுறாங்க. அம்மா இன்று ஆஜ் ரொட்டி சப்பாத்தி பனாயி செய்தார்கள். माऊ ने आज रोटी बनाई. பாஸ்ட் டென்ஸ் எல்லாமே யா ஈ ஏ அந்த மாதிரி மாறும். அதுவே ப்ரெசன்ட் டென்ஸ்னால் தா தே தி அந்த மாதிரி சேஞ்ச் ஆகும். ஃப்யூச்சர் டென்ஸ்னால் கா கே கி அந்த மாதிரி ஃபைனலாக கம்ப்ளீட் ஆகும். மேனே தோ ரொட்டியா காயி. மேனே நான், இந்த இடத்துலையும் பாருங்கள் அந்த பாஸ்ட் டென்ஸை மீன் பண்ணுது. மேனே மே அப்படின்னா நான், அந்த பாஸ்ட் டென்ஸை மீன் பண்ணுறதுக்காக நே வருது. மேனே தோ இரண்டு, ரொட்டியா ரொட்டிகள், ரொட்டினா சிங்குலர், ரொட்டியா அப்படின்னா ப்ளூரல், இரண்டு ரொட்டிகள், காயி சாப்பிட்டேன். இந்த இடத்துல ப்ளூரலை மீன் பண்ணுறதுக்காக காயி அந்த மாதிரி ஃபைனலாக கம்ப்ளீட் ஆகுது. ஓரளவு கிராமட்டிக்கல் ரூலும் தெரிஞ்சிருந்தால் நம்ம ஈஸியாக சென்டென்ஸை ஓனாகவே க்ரியேட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பிதாஜி நே தீன் ரொட்டியா காயி. இந்த இடத்துலையும் பாஸ்ட் டென்ஸை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். பிதாஜி நே, பிதாஜி நே அப்படிங்கிறத பாஸ்ட் டென்ஸை மீன் பண்ணுறதுக்காக நம்ம ஆட் பண்ணுறோம். தீன் மூன்று, ரொட்டியா ப்ளூரல் ரொட்டிகள், காயி சாப்பிட்டார். இந்த இடத்துலையும் ப்ளூரலை மீன் பண்ணுறதுக்காகவும் காயி அந்த மாதிரி கம்ப்ளீட் ஆகிருக்கு. ஏன் காயின்னு கம்ப்ளீட் ஆகிருக்கு அப்படின்னா, பிதாஜி அப்படிங்கிற வேர்டு மேல் வேர்டாக இருந்தால் கூட ரொட்டியா அந்த காய்க்கு பிஃபோராக வந்த அந்த வேர்டு ஃபெமினைனாக இருக்கிறதுனால காயாவாக இருக்கிறது காயிவாக மாறியிருக்கு. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஹிந்தி வேர்ட்ஸில் ஒவ்வொரு வேர்ட்ஸுக்கும் மேல் வேர்டு அண்டு ஃபெமினைன் வேர்டு இருக்குது. அதை டினோட் பண்ணி தான் ஃபைனலாக அந்த வேர்டு கம்ப்ளீட் ஆகும். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்க்கலாம். மேரி பஹன் நே ரொட்டி நஹி காயி. மேரி பஹன் என்னுடைய சகோதரி, அந்த பாஸ்ட் டென்ஸை மீன் பண்ணுறதுக்கு தான் நே அப்ளை பண்ணியிருக்கோம். மேரி பஹன் நே ரொட்டி, ரொட்டி சப்பாத்தி, நஹி காயி சாப்பிடவில்லை. இந்த இடத்துல ஏன் காயின்னு வந்திருக்குன்னா, காய்க்கு பிஃபோராக வந்த அந்த வேர்டு ஃபெமினைன், நஹி ஈன்னு கம்ப்ளீட் ஆகுது இல்லையா. ஈன்னு முடிகிற அந்த சவுண்டு எல்லாமே ஃபெமினைன் தான், அதனால் காயி அந்த மாதிரி கம்ப்ளீட் ஆகிருக்கு. மேரி பஹன்னே ரொட்டி நஹி காயி. லாஸ்ட் சென்டென்ஸ். உஸ்னே பாத் காயா. உஸ்னே பாத் மகாபிரான் பாத். பாத் நார்மலாக சொல்லக்கூடாது, நார்மலாக சொல்லலாம், பட் பாத் அப்படிங்கிறது ப்ராப்பராக இருக்கும். உஸ்னே பாத் காயா. அவள் பாத் சாதம், காயா சாப்பிட்டாள். பாத் அப்படிங்கிறது மேல் வேர்டாக இருக்கிறதுனால காயா அந்த மாதிரி கம்ப்ளீட் ஆகிருக்கு. இவ ஃபெமினைன் தானே, ஏன் காயின்னு வந்திருக்கலாமே அப்படின்னா, அந்த பாத் அப்படின்ற மேல் வேர்டாக இருக்கிறதுனால ஃபைனலாக காயா அந்த மாதிரி கம்ப்ளீட் ஆகிருக்கு. உஸ்னே பாத் காயா, அவள் சாதம் சாப்பிட்டாள். இன்றைக்கி பார்த்த இந்த கான்செப்டை ரிப்பீட்டடாக கேட்டு பாருங்கள். இல்லை கிராமட்டிக்கல் எனக்கு கன்ஃபியூஸாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா சென்டென்ஸை பைஹார்ட் பண்ணி நம்ம ஓனாக பேசுகிறதுக்கு ட்ரை பண்ணலாம். ஓரளவு கிராமட்டிக்கல் நாலேஜ் இருந்துச்சுன்னா சென்டென்ஸ் நம்ம ஓனாகவே நிறைய சென்டென்ஸை க்ரியேட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம். இந்த டாபிக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்டு உங்களோட டவுட்ஸை கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். டெஃபினட்டாக நான் உங்களுக்கு கைட் பண்ணுறேன். தன்யவாத் ஃப்ரெண்ட்ஸ்.